பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 18 வருஷமாக ஒரு ஸ்திரீ கூனியாக இருக்கிறாங்க. எதனால் அவங்க லைஃப்பில் நிம்மற முடியாத ஒரு கூனியான ஒரு அனுபவம் என்றால், பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த ஸ்திரீ கிட்ட இருந்துச்சு. அந்த ஆவி அவங்கக்குள்ளாக இருந்ததுனால கட்டப்பட்ட நிலைமையில் நிம்மற முடியாமல் ஒரு கூனியாக இருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு கடந்து போகிறார். அவங்களும் ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் 18 வருஷமாக அந்த ஆவியின் கட்டுக்குள்ளாக இருக்கிறாங்க. இயேசு அந்த ஸ்திரீயை பார்க்கிறார், தம்மிடத்தில் அழைக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாளாம். சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த கட்டை கர்த்தர் உடைத்திருந்த போது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டானது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை கட்டி வைத்திருக்கிற, பலவீனப்படுத்தி இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் ரத்தத்தினால அழிக்கப்படும். அவர் விடுதலை தருவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.